வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொள்ளு ரசம் தான் வைக்க போகிறோம். அதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இது இந்த மாதிரி கொஞ்சம் பரப்பரன்னு நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த கொள்ளு ரசத்துக்குள்ளே தனி டேஸ்ட்டே இது தான். இந்த மாதிரி கொள்ளு ஊற வச்சு லைட்டாக ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. அதோட ஒரு தக்காளி போட்டுருங்க. நான் இது 2 பேருக்கு மட்டும்தான் பண்ணுறேன், அதனால் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் கூட்டி குறைச்சி பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் தான் ரெடி பண்ண போகிறோம். எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு பார்த்துடலாம். நல்லா நுரைச்சிட்டு வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. கொள்ளு பருப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு, அந்த மனம் சூப்பராக இருந்தது. கொள்ளு ரசம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். அந்த அரோமா அந்த பூண்டு அந்த இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு மனமாக இருந்தது. பழம் இது ஊர்லேருந்து ஒரு அண்ணா வந்தாங்க. அவங்க தான் எனக்காக இவ்வளோ நிறைய எலுமிச்சம்பழமும் நாட்டு சொரக்காய் கொண்டு அவங்க தோட்டத்திலே உள்ளது, ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது ராஜபாளையம் ஸ்பெஷலுப்பா. இந்த நிலக்கடலை மாதிரி நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, சாப்பிட்டும் இருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அண்ணா எல்லாமே இது சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பாரம்பரியத்தை மறக்காமல் கொள்ளு ரசம் இந்த மழை காலத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷுன்னா அது கொள்ளு ரசம், கொள்ளு கடையல். இந்த மாதிரி அதுக்கு காம்பினேஷன் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, குட்டி உருளைக்கிழங்கு நீங்கள் இந்த மாதிரி மசாலா போட்டு சூப்பராக பண்ணிங்கன்னா அந்த லஞ்சே உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.